என் பேரு முகுந்தன். சென்னை அண்ணா நகர்ல உள்ள பிளாசம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். சொல்லுங்க டாக்டர். இங்க ஒரு ஃபேமிலி புதுசா கல்யாணம் ஆன பொண்ண பாம்பு கடிச்சிச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது இல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாங்க மேடம், இங்க பேஷண்ட் வீட்டாளுங்க பேசுற விதமும் சரியில்லை. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது மேடம். அது சரி, பாம்பு கடிச்சத வச்சு அவங்க மேல எப்படி சந்தேகப்பட முடியும்? அது ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாம்ல. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் வீட்டாளுங்களே வீட்டு வாசல்ல உட்கார வச்சு அது பெரிய இஷ்யூ ஆகி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு மேடம். அப்புறம் மாதர் சங்கம் போராட்டம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுல சேர்த்திருக்காங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம். அதான் மேடம். ஓ மை காட், அந்த பொண்ணா? அது நான் ஹேண்டில் பண்ற கேஸ் டாக்டர். ஏற்கனவே அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சரி, இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகே மேடம். டிரைவர், நீங்களா யாரும் திருந்தவே மாட்டீங்க. எக்கேடே கட்டு போங்க. அப்பா போடா. சொல்லுமா, இப்ப எப்படி இருக்கு? நர்ஸ், நான் எப்படி இங்க? எனக்கு என்ன ஆச்சு? அட, உனக்கு பாம்பு கடிச்சது கூட தெரியாதா? பாம்பா? ஆமாமா, உனக்கு பாம்பு கடிச்சு வாயெல்லாம் நுர தள்ளி ரொம்ப சீரியஸா தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஓகே ஓகே, நீ ரெஸ்ட் எடுமா, நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். மாமா, ஹாஸ்பிட்டல் மாமா. டாக்டர், பி கூல். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? ஓகேவா? பரவாயில்ல. குட். சரிம்மா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதட்டப்படாம பதில் சொல்லணும். யாருக்கும் பயப்படாத. நீ இருக்கிற ஏரியாவுல, அதுவும் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பாம்பு கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உண்மையாவே உன்னை பாம்பு தான் கடிச்சுதா இல்ல
இவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேடம், அவங்க என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் முழுசா மனப்பூர்வமா ஏத்துக்கல. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். அந்த கோவத்துல தான் அவங்க அப்படி இருக்காங்க. இந்த கோவம் கூட ரொம்ப தற்காலிகமானதா மேடம். எல்லாரும் கூடிய சீக்கிரம் என்னை ஏத்துப்பாங்க மேடம். ஷூரா? ஷூர் மேடம். ஓகே, உன் பாசிட்டிவான மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். கவலைப்படாத. டேக் கேர்மா. நாங்க வரோம். டாக்டர் கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம். போங்க. எப்பா, ஒரு வழியா தப்பிச்சுட்டடி வரும். நல்ல வேளைம்மா, காவியா வந்து உன்னை பார்த்தா. இல்லனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஆமா இந்திரா, நினைச்சாலே பயமா இருக்கு. அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகலல. அப்புறம் எதுக்கு எல்லாரும் இங்க நின்னு கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வெளியில போலாம். அம்மாடி இந்திரா, நீ ரெஸ்ட் எடுறாமா. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. இந்திரா இரு, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். உனக்கு கொடுத்த வாய்ப்பு மொத்தமா முடிஞ்சு போச்சு. என்னடி மிரட்டி பாக்குறியா? ஐயோ செல்லம், நான் இன்னும் உன்கிட்ட பேசியே முடிக்கல. உன்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மிரட்டல், சவால் இதெல்லாமே. இந்த பாரு, இனிமேயும் நீ திருந்த போறதில்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் உன்னை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சதெல்லாம் வீணா போச்சு. நீ என்னைக்கு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணியோ, இனி நான் உன்னை விடுறதாவே இல்ல. வரும், குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு அந்த வீட்ல இன்னும் 2 நாள் தான். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்னு காட்டி உன்னை அந்த வீட்டை விட்டு எல்லாரும் துரத்தி அடிக்கிற மாதிரி நான் பண்ணல, பண்ணுவேன் பாரு. ஏய் ஏய் பொடி. வெளியே போ. ச்சே. மத்தபடி அவ மேல உனக்கு எந்த விருப்பமும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும்டா. வரலட்சுமியை உனக்கு சுத்தமா பிடிக்கல. பொய் சொல்லாது. டேய் கௌதம், இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, வீணா போறது உன் லைஃப் தான். என்னமோ சொன்ன, என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு. அதே உன் வாழ்க்கைக்கும் சேர்த்து தாண்டா இன்னைக்கு நான் இந்திரா பக்கம் நின்னுட்டு இருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்பா, நீங்க தேவையில்லாம இதை வச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கப்பா. ஏங்க ஜெயா, கொஞ்சம் வாய முடிக்க. நான் என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் கௌதம், என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். நீ தாண்டா உன்னை தேவையில்லாம ஏமாத்திட்டு இருக்க. டேய், உன் ஆள் மனசுல இந்திரா தாண்டா இருக்கா. நீ அவ மேல
வெறுப்பு காட்டிட்டு இருக்கிற ஒழிய அவளை உன்னால மறக்க முடியலடா. அதுதான் உண்மை. அதுக்காகத்தான் அவ மேல நீ வெறுப்ப அள்ளி அள்ளி கொட்டிட்டு இருக்கிற. ஆனா அவளை பாத்தியா? நீ என்ன காயப்படுத்தினாலும் நீதான் வேணும்னு மறுபடியும் முன்னாடி வந்து நிக்கிறாரா? ஏய், இதுக்கு மேல ஒரு பொண்ணு உனக்கு எங்க இருந்தா கிடைப்பா? சொல்லு. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு வாய்ப்பு. அவளோட பழகி பாடுறா. அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காடா. டே, அவ சட்டப்படி பொண்டாட்டி ஆயிட்டா. அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவகிட்ட உன் விருப்பத்தை சொல்லுடா. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாகும். வா பார்வதி, வா. ஜெயா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் சுமதி, என் ஃப்ரெண்டு, ஹைகோர்ட் லாயர். நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்த்தவங்க. நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். எதுவும் பிரச்சனை இல்ல, ஈஸியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜெயா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, எதுக்கு இப்ப லாயரை கூட்டு வந்திருக்கீங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்களும் இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு தானே இருந்தீங்க. கௌதம் அதை கேட்டானா? இல்லல்ல. அப்புறம் என்ன, சும்மா எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு? அப்படி சொல்லுக்கா. நீங்க சொல்லுங்க லாயர் மேடம். முதல்ல உட்காருங்க. உட்காரு பார்வதி. இங்க பாருங்க மேடம், உங்களால கௌதம்க்கு உடனே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் மேடம். ஆனா அவ என்னமோ லீகலா தாலி வாங்கிட்டோங்கிற திமிர்ல இருக்காளே. லீகலா தாலி வாங்கியிருந்தா கூட வரலட்சுமிக்கு வர வேண்டியது தானே, ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்கா. ஆமா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சோசியல் மீடியால உங்க விஷயம் இவ்ளோ பரபரப்பாகி இருக்கு. அதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இப்ப கௌதம் மட்டும் இந்திரா ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி குடும்ப நல கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும். ஏற்கனவே கௌதம்க்கும் வருக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆன எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. கடைசி நேரத்துல வருக்கும் கௌதம்க்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்துல இவ ஏமாத்தி வீட்டுக்குள்ள புகுந்துட்டான்னு உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் என்ன மேடம், அத பண்ணிட வேண்டியதானே? இதெல்லாம் விட ஈஸியா ஒரு வழி இருக்கு. அது என்ன? மீச்சுவலா பிரியறது. ஆனா அந்த பொண்ணும் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாளா? அவ அவ்ளோ ஈஸியா கையெழுத்து போடுற ஆள் இல்ல. இல்ல மேடம், நாம இப்படி எடுத்தோம் கவுத்தோம் முடிவு பண்ண கூடாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதுக்கா. இன்னைக்கு அவ லாயர் கிட்ட பேசின விதத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டி, அவளை இப்படி லீகலா டீல் பண்றதை விட்டுட்டு வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். அக்கா, என்கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு நீ ஒத்துக்கணுமே. என்னடி? அந்த இந்திரா இவ்ளோ தைரியமா இவ்ளோ திமிரா இந்த வீட்ல சுத்துறான்னா அதுக்கு காரணம் அவ அக்கா காவ்யா இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறான்னு. நீ காவ்யாக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்துக்கா. அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. அப்ப பாரு, அந்த இந்திரா தானே நம்ம வழிக்கு வருவா. ஏய், இது எனக்கு பண்ண தெரியாதா? இதெல்லாம் பண்ண என்ன எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இத பார், சுபாவுக்கும் ஹேமாவுக்கும் இது வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. காவியா தான்
இந்த வீட்டோட முதல் வாரிச சுமந்துட்டு இருக்கா. காவியா என் பேர புள்ளைய பெத்து என் கையில குடுக்கற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நானும் வரவிட மாட்டேன். ராகினி, நீ இந்த ஐடியாலாம் விட்டுட்டு வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணு. அப்புறம் ராகினி, பழைய மாதிரி அவளை ஸ்டோர் ரூம்ல தங்க வைக்கிறது, வெளியில வாசல்ல உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நாம கம்பி எண்ண வேண்டியதுதான். பார்த்தல, ஹைகோர்ட் பார் கவுன்சில்ல பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்தவங்க இவங்களே அவ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டா. நீ கொஞ்சம் அவகிட்ட கவனமாவே இரு. அக்கா, அதான் சொல்லிட்டல்ல, நீ இந்த பிரச்சனை விட நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவளை எங்க அடிச்சா வலிக்கும்னு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். இத பார், நீ அவளை இந்த வீட்ல வச்சு என்ன மென்டல் டார்ச்சர் வேணா கொடுத்துக்கோ. அதுக்கான முழு சுதந்திரத்தை நான் உனக்கு தரேன். அவளை எப்படியாச்சும் வெளியில அனுப்பிடு. பார்வதி பேசினதை கேட்டல்ல, அவளும் ஒரு 6 நாள் தான் பொறுத்துப்பா. அப்புறம் இப்படியே இருந்தா கௌதமே வேண்டான்னு வருவ கூட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. அப்புறம் கௌதம்க்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறதெல்லாம் சுபா, நீ இரு. இல்ல, நானே போடுறேன். வருங்கால கலெக்டருக்கு நான் பரிமாறுறேன். நீ போலாம். அப்புறம் கலெக்டர், உங்களுக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்ல வேற ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என்ன மேடம் பாக்குறீங்க? இங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, சொல்லுங்க என்ன வேணும். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க, சொல்லுங்க. இட்லி, எனக்கு இட்லி போதும். ஓ, இருக்கே, இட்லி நிறைய இருக்கு. ஆனா உனக்கு இல்ல. ஐ மீன், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உனக்கு இல்ல. அத்தை, ஏய், நான் இங்க கலெக்டர் மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. எடுக்கட்டுமா மேடம்? உங்களுக்கு மட்டும் இங்க ஒரு இட்லி 20 ரூபாய். சித்தி, 4 இட்லி 80 ரூபாய். ஒரு தோசை 100, பூரி 500. கையில காசு, வாயில தோசை. என்கிட்டயே சவால் விடுறியா? சவாலு என்ன ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன மாமா தப்பா கேட்டுட்டேன்? சாப்பிடறதுக்கெல்லாம் காசு கேட்டுட்டு இருக்க, என்ன ஹோட்டல வச்சு நடத்திட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு இல்ல? ஏ சுபா, யார கேட்டுடி இவளுக்கு காஃபி கொடுத்த? காவியா போட்டு கொடுக்க சொன்னாலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடச்சே, உனக்கு கொஞ்சமாச்சும் மான ரோஷம் இருந்தா, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, நேத்து அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும்
இப்படி திருட்டுத்தனமா குடிக்க பாக்குறியா? அது சரி, திருட்டுத்தனமா கல்யாணமே பண்ணவதானே நீ? இதுக்கெல்லாம் உன் மனசு உறுத்துமா என்ன? ஆ? சித்தி, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு கௌதம், நேத்து நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் காசு கொடுக்காம திருட்டுத்தனமா காஃபி குடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கா. சித்தி, இப்ப என்ன? காஃபி தானே குடிக்க போனா, எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க? இங்க பாருங்க சித்தி, இந்த சாப்பாடுலாம் காசு கொடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்றதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. தப்பு சித்தி. கௌதம், கௌதம் நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. சித்தி, இல்ல எனக்கு புரியல. ஆ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப இந்த வீட்டெல்லாம் ஹோட்டலா மாத்துறீங்க நீங்க? காசு கொடுத்தாதான் சாப்பிடணும்ன்றதெல்லாம் கேவலமா இல்ல சொல்றதுக்கு? இங்க பாருங்க சித்தி, என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக ஒருத்தங்களோட வயித்துல அடிக்க கூடாது. அது தப்பு மட்டும் இல்ல, பாவம். கௌதம், என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஓ அம்மாவை அவமானப்படுத்தி ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவளுக்கு நீ ஆதரவா பேசிட்டு இருக்க? அப்படின்னா இவ என்ன பண்ணாலும் நாங்க சும்மா இருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? லாயரை வச்சு டைவர்ஸ் கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. அவங்களே எதிர்த்து சட்டம் பேசுறா. கோர்ட்டு கேஸ்னு போனா ஈஸியா டைவர்ஸ் கிடைக்காது, இழுத்தடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அதை எடுத்து எண்ணி வச்சுட்டு நீ இங்க இருக்கலாம், சாப்பிடலாம். நாங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம். ஏய், நீ என்ன சொல்ற? இருக்கியா இல்ல கிளம்புறியா? குடும்பமா இது? எனக்குன்னு வந்து வாச்சிருக்குப்பா. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. அத்தை சொல்றது எனக்கான சவால், நான் அதை ஏத்துக்கிறேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் காசு கொடுத்துட்டு இங்க சாப்பிட்டுக்கிறேன், தங்கிக்கிறேன். நான் அது வரைக்கும் இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போதுமா உங்களுக்கு? நீ இவ்ளோ சீன் போடுறதுக்கு பேசாம மியூச்சுவலா கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உங்க அக்காவுக்கும் நல்லது. பார் ஜெயா, கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. ஏங்க, நீங்க கொஞ்சமாச்சும் நம்ம கௌதம் வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? இந்நேரம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அவன் சந்தோஷமா இருந்திருப்பான். அதையெல்லாம் நடக்க விடாம கெடுத்திருக்கா இவ. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நான் பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு அவளோட அக்கா கிட்டே கேளுங்க. அவ தப்புன்னு சொல்லட்டும், அப்புறம் பாப்போம். காவியா, பாத்தீங்கல்ல, ஏன்னா அவளுக்கு தெரியும் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்னு.
இந்த இந்திராவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். அதுக்காக நான் இவளை வெளியில அனுப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாம் செய்வேன். இந்திரா, கல்யாணி, என்னடி ஆச்சு? ஏன் கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற? கிளாஸ்ல இருக்கும்போது மியூட்ல போட்டேன்டி, பார்க்கல. ஆமா, என்ன ஏதோ அவசரமா வர சொல்லியிருந்த? என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி நீ என்ன கையில பேப்பர் வச்சிருக்க? ஓ, நீ கிளாஸுக்கு வரதில்லல்ல? இது பேரண்ட்ஸ் கன்சர்ன் லெட்டர் ஆண்டி. இதுல அப்பா கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்தாதான் அகாடமில நம்ம ஹால் டிக்கெட் தருவாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மொத்த ஃபீஸையும் கட்டி முடிச்சிட்டு தான் எக்ஸாம்க்குள்ள நோடியூ ஃபார்ம்லயும் சைன் வாங்கணும். இந்தா, உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா குடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அது இருக்கட்டும் இந்திரா, என்ன விஷயமா வர சொல்லியிருந்த? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் கல்யாணி. எதுக்கு இந்திரா, என்னாச்சு? அந்த வீட்ல என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்றாங்கடி. சாப்பிடுறதுக்கு ஒரு காசு, தண்ணி குடிக்க ஒரு காசுன்னு கணக்கு போட்டு மாசம் 40,000 ரூபாய் கேக்குறாங்க. அடி பாவி, என்னன்றா சொல்ற? ஆமா கல்யாணி, அதுக்காக தான் என் நகையெல்லாம் அடகு வச்சு ஏதாவது பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். படு பாவிங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன் இந்திரா, கௌதம் இது எதுவும் கேட்கலையா? இல்ல கல்யாணி, அவனால என்ன பண்ண முடியும்? அவனும் சொல்லிதான் பார்த்தான், ஆனா அவங்க யாருமே கேக்குற மாதிரி இல்லடி. கௌதம் சொல்லியும் கேட்கலையா? ஆமா, அவனாலையும் முழுசா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியலடி. அவன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஏத்துக்கிறதுல ஏதோ ஒரு மனத்தடை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது எப்படியாச்சும் உடைச்சிட்டா போதும், எல்லாமே சரியாயிரும். சரி வா வா. இப்படி கொடுமைப்படுத்துறவங்க வீட்டுக்கா நம்ம பொண்ணு வாழ போயிருக்கா? ஐயோ, நான் இவங்க இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. ஏய், தப்ப பத்தி நீ பேசாத. உன் மக இன்னொரு பொண்ணுக்கு அமையிருந்த வாழ்க்கைய தட்டி பறிச்சிருக்கா. அது கண்ணுக்கு தப்பா தெரியல? அவங்க இப்படி மோசமா நடந்துக்கிறதுக்கு காரணமே உன் பொண்ணுதான். பேச வந்துட்டா பெருசா. முதல்ல அழுகிய நிப்பாட்றியா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இப்ப வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்கிற. இந்த கையெழுத்தையாச்சும் உண்மைக்கு கேக்குறியா, இல்ல ஏதாவது பிரார்த்தனை பண்ண கேக்குறியா? ஏங்க, அவன் ஏதோ படிப்பு விஷயமா தானே. ஏய், நீ வாய் திறக்காத, சும்மா இரு. சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னதுதான் இப்பவும். இவ என் பொண்ணும் இல்ல, நான் இவளுக்கு அப்பனும் இல்ல. அப்புறம் நான் எப்படி அவளுக்கு சைன் பண்ண முடியும்? நீங்க என்னதான் இல்ல இல்லன்னு சொன்னாலும் நான் உங்க பொண்ணுப்பா. ஏச்சி, வாய் மூடு. பொட்ட புள்ளி பெருசா படிக்க வைக்க கூடாது, காலா காலத்துல கட்டி வைக்கணும்னு இருந்த என் மனசை மாத்தி, அப்பா நான் சைரன் வச்ச கார்ல வருவேன், கலெக்டரோட அப்பான்னு எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க, உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் வரும், அப்போ உங்களை கார்ல உட்கார வச்சு இந்த ஊரைய சுத்தி காட்டுவேன்னு சொன்ன. அதையெல்லாம் என் காதால கேட்டு சிலுத்து போய் அதை நம்பி என் பொண்ணு கெட்டிக்காரத்தனமா இருக்காளேன்னு உன் போக்குக்கு நான் என்ன மாத்திக்கிட்டேன். என்
ஆசையெல்லாம் உனக்காக உன் கனவுக்காக குழி தோண்டி புதைச்சிட்டேன். என்னுடைய கட்டுப்பாட்டை எல்லாம் உடைச்சிட்டு உன்னை படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? அக்கா வாக்கப்பட்ட வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமா போய் தாலி வாங்கிக்கிட்டு இப்ப அவ வாழ்க்கையில இல்ல சேர்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்குல என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இங்க பார், என்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி கலெக்டர் ஆயிட்டு வந்து நிக்கிறியோ அப்பதான் நான் உனக்கு அப்பா. அது வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாது. இதுல கையெழுத்து போட முடியாது. என்னப்பா இது? நீங்க கையெழுத்து போடாம நான் எப்படிப்பா எக்ஸாம் எழுத முடியும்? வேற யாருப்பா இதுல கையெழுத்து போடுவா? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, முடிஞ்சா போய் உன் புருஷன்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க, என்கிட்ட வராத. போ. ஏங்க நீரு சந்திரா. இந்திரா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இங்க பாரு, நீங்க என்ன பாராட்டணும்னாலும் அந்த பொண்ணை தான் பாராட்டணும். ஏமா, பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. இந்த காலத்து பொண்ணுங்க தன்னோட ரூம சுத்தம் பண்றதுக்கே யோசிக்கிற இந்த காலத்துல நீ மட்டும் எப்படிமா இப்படிலாம்? இதெல்லாம் எங்க வீட்ல நாங்க ரொம்ப சாதாரணமா பண்ற வேலைங்க தான். நீங்க இவ்ளோ பாராட்டுற அளவுக்கு எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணிடல. நல்லா பேசுறம்மா. நீ 1000 தான் சொல்லு. இந்த காலத்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி படிச்சுட்டா மத்த வேலையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டா என்னைக்காவது உதவுன்னு யாருமே நினைக்கிறது இல்லம்மா. நீ மட்டும் வித்தியாசமான பொண்ணா இருந்தா எப்படி? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? எங்க ஊர்ல தெரு விளக்கெல்லாம் எரியலன்னா நான் தான் போஸ்ட் கம்பத்துல ஏறி லைட் எல்லாம் மாத்துவேன். அதுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். நீங்க சந்தோஷமா பூஜையை பாருங்க. நான் வரேன். நான் போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வரேன். ரொம்ப நல்ல பொண்ணு இல்லங்க? ஆமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ற மனசு இருக்கிற இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே இருக்கு, பொறுமையா வாங்கிக்கோங்க. சரிங்க, வாங்க. ஐயோ, வயிறு வேற ரொம்ப பசிக்குதே. இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த கூச்ச நாச்சத்தெல்லாம் விட்டுட்டு பேசாம இந்த புளி சாதம் தயிர் சாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உள்ள இறக்கிற வேண்டியதான். ஐயோ, என்ன சாமி இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, நான் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். இது சாமி காரியம், நமக்கு செஞ்சா புண்ணியம் தானே. ஆமாம்மா. இப்படி வாயால தேங்க்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் புளியோதரையும் தயிர் சாதமும் கொடுத்தா திருப்தியா சாப்பிட்டாச்சு போவேன். அம்மா, இன்னைக்கு வேலைக்கு வரதா இருந்தவங்களுக்கு பேசின சம்பளம் 500. ஆனா கடைசி நேரத்துல நீ வந்து என்ன காப்பாத்தினதால இந்தம்மா 1000 ரூபாய். புடிமா. என்னம்மா பாக்குற? புடி. சாமி வேண்டாம், நான் இத காசுக்காக எல்லாம் பண்ணவே இல்ல. என்னோட அக்காவுக்காக மட்டும்தான் பண்ணேன். என் அக்கா மாசமா இருக்கா, அவளுக்காக தான். அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு நான் இத பண்ணேன். அதெல்லாம் உன் நல்ல மனசுக்கு. உங்க அக்கா நல்லா இருப்பாம்மா, நீ கவலையே படாத. ஆனா இந்த பணம் நீ உழைச்சதுக்கான கூலி. இத நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தம்மா புடிமா. இந்தம்மா புடிமா, வச்சுக்கோமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரி.